வணக்கம். வெல்கம் டு SEO கோர்ஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாட் இஸ் SEO இன் தமிழ்? SEOனா என்ன? SEOட பயன்கள் என்ன? எதனால் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ் SEO பண்ணணும்? SEOனா வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் SEO? SEOவை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் கிக் ஸ்டார்ட்டாக இந்த வீடியோ இருக்கும். நீங்கள் ஒரு பிகினராக SEOவில் பிகினராக இருந்து இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் SEO, எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு எங்கேருந்து SEO கற்றுக்கணும்னு தெரியல அப்படின்னா, தயவு செஞ்சு வீடியோ முழுக்க பாருங்கள். அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்கள் எப்படி உங்கள் SEO கெரியரை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் டிப்பை நான் சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். வீடியோக்குள்ளே போவோம். சரி, வாட் இஸ் SEO? SEOனா என்ன? SEOட அப்ரிவேஷன் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பை நவ். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதை ரெண்டாக பிரிப்போமே, சர்ச் இன்ஜின் அண்ட் ஆப்டிமைசேஷன். சரி, முதல்ல சர்ச் இன்ஜின்னா என்னன்னு பார்ப்போம். நான் சர்ச் இன்ஜின்னா என்னன்னு சொன்ன உடனே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றது கூகுள். ஆமாங்க, கூகுள் இஸ் த பிக்கஸ்ட் சர்ச் இன்ஜின் இன் த வேர்ல்டு. 92% ஆஃப் சர்ச் இன்ஜின் மார்க்கெட் கூகுள் ஓன்ஸ். அந்த அளவுக்கு பெரிய சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டை கூகுள் வச்சுருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கூகுள் யூ ஹாவ் யாண்டெக்ஸ், யாஹூ, யூடியூப், அமேசான், இது மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ இது சர்ச் இன்ஜின். அப்புறம் ஆப்டிமைசேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஆப்டிமைசேஷனுங்கிறது லிட்ரலாக எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, டு கெட் த பெஸ்ட் ஃப்ரம் த ப்ராசஸ் ஆர் த ப்ராடக்ட். அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கரும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு பிழிஞ்சு அந்த சாரெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் ஆப்டிமைசேஷன். அப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்னென்னா, அந்த சர்ச் இன்ஜின்ஸ் மூலமாக நமக்கு எவ்வளோ நன்மைகள் தேடிக்கிறோமோ அதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சரி, இப்போ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன பண்ணணும், எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது, இல்லை ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இந்த வீடியோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும். இந்த வீடியோ இட்ஸ் ஃபார் யூடியூப். ஸோ நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே என்னுடைய சேனலில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா, ஐ ஒன்ட் கெட் த டிசைட் ரிசல்ட்ஸ், ரைட்? ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் SEO அப்படின்னு நீங்கள் தேடலாம். நீங்கள் தேடும்போது என்னுடைய வீடியோ உங்கள் தேடலுக்கு ஈக்குவலாக வரணும் அப்படின்னா, ஐ ஹாவ் டு ஆப்டிமைஸ் மை வீடியோ, ரைட்? ஸோ அப்போ ஆப்டிமைஸ் பண்ணாதான் அந்த நீங்கள் தேடும்போது என்னுடைய வீடியோ வரும். இல்லைனா நான் பேசுகிறது என் சேனல் எனக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னுடைய வீடியோவுக்கு, என்னுடைய வெப்சைட்டுக்கு, என்னுடைய இமேஜஸ்க்கு நான் ஆப்டிமைஸ் பண்ணாதான் நீங்கள் தேடும்போது என்னுடைய வெப்பேஜ், என்னுடைய வீடியோ வரும். இப்போ எதனால் வெப்பேஜோ இல்லை வீடியோவோ இல்லை ஏதோ ஒன்று வரணும் அப்படின்னா எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நீங்கள் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணும். இப்போ நீங்கள் கேப் புக் பண்ணணும். உங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, கேப் புக் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கூகுளில் போவீங்க, கூகுள் சர்ச் பண்ணுவீங்க. அந்த சர்ச் பாரில் சென்னை டு பாண்டி கேப்ஸ் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. கொடுத்தா ஒரு ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா, அது காட்டும், எவ்வளவோ ரிசல்ட்ஸ் காட்டும். அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் மேபி 1, 2 or 3rd, இன்கேஸ் 4th, இந்த 4க்குள்ளே உங்கள் தேடல் முடிஞ்சிடும். ஏதோ ஒரு கேபை பார்த்துட்டு கிளிக் பண்ண போகிறீங்க, உள்ளே போயிட்டு கால் பண்ணி இல்லை அட்லீஸ்ட் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் பேஜில் இல்லைன்னா அந்த ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4th அந்த 4 செக்ஷனுக்குள்ளே, அந்த 4 பொசிஷனில் இருந்தால் அப்படி தான் நீங்கள் யூ கேன் கெட் பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கேப் சர்வீஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த சென்னை டு பாண்டி கேப்ஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட் மேபி இந்த செகண்ட் பொசிஷனில் இருந்திருக்கலாம். நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் வெப்சைட்குள்ளே உங்களுக்கு நான் பிஸ்னஸ் தரப்போகிறேன். நானில் என்ன மாதிரி நிறைய பேர் தரப்போகிறாங்க. ஸோ அதுக்காக சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் மிட் சைஸ்லேயோ இல்லை சின்ன இதுதான் கன்சர்னாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உங்கள் ஆர்கனைசேஷன் இல்லை உங்கள் கம்பெனிக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணுங்கள். சரி, சர்ச் இன்ஜினோட பயன்கள் பார்த்தாச்சு. அடுத்து சர்ச் இன்ஜின்குள்ளே என்ன இருக்குது, இல்லை சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா தெர் ஆர் அரௌண்ட் 12 டைப்ஸ் ஆஃப் SEOங்க. ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO, லோக்கல் SEO, இன்டர்நேஷ்னல் SEO,
யூடியூப் எஸ்இஓ இப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் ஆஸ் அ பிகினராக பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்இஓஸும் போட்டு குழப்பிக்க வேணாம். நான் சொன்ன ஃபஸ்ட்டு 3 எஸ்இஓஸ், ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ, இந்த மூணையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் மூணுலையும் ஸ்ட்ராங்காக இருங்க. பிகினருக்கு அது போதும். சரி, முதல்ல ஆன் பேஜ் எஸ்இஓ என்னன்னு பார்ப்போம். ஆன் பேஜ் எஸ்இஓ அந்த வார்த்தையிலே அந்த ஆன்சர் இருக்குது. ஆன் த பேஜ், நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஆன் த பேஜ் பண்ணுற ஆப்டிமைசேஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே ஆன் பேஜ் எஸ்இஓ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மெட்டா டைட்டில் உங்கள் பேஜில் இருக்க போது, மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இமேஜஸ், லிங்க்ஸ், ஆங்கர் டெக்ஸ்ட், கீவேர்ட்ஸ், இது எல்லாமே உங்கள் வெப்சைட்டில் இருக்க போது நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண போகிறீங்க. சிம்பிள். இது எல்லாமே ஆன் பேஜ் எஸ்இஓ. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிமெம்பர் பண்ணி சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். அடுத்து ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் த பேஜ், நீங்கள் உங்கள் பேஜை விட்டு வெளியில் போய் ஆப்டிமைஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் பேர் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. இதில் நிறைய இருந்தாலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பேக்லிங்க்ஸ் ஆர் லிங்க் பில்டிங்னு சொல்லுவாங்க. என்னென்னா உங்கள் வெப்சைட்டில் உங்கள் வெப்பேஜுக்கு இன்னொரு வெப்சைட்டில் இருந்து லிங்க் வாங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ என்னுடைய வெப்சைட் நான் வச்சுருக்கேன், www.seoscores.in ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அதில் எஸ்இஓ சம்மந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஒன் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா 13 எஸ்இஓ இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் பிகினர்ஸ்ன்னு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ அந்த ஆர்டிக்கலுக்கு நான் ஆஃப் பேஜ் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இல்லை ஓரளவுக்கு பாப்புலராக இருக்கவங்களுக்கு இமெயில் அனுப்புவேன். என்னென்னா, இந்த பாருங்கள், ஜஸ்ட் லுக் அட் திஸ் ஆர்டிக்கல், முக்கியமான 13 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ண வசதியாக இருக்கும் அப்படின்னு நான் அனுப்புவேன். இஃப் அந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாட் யூ வில் டூ இஸ், நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் லுக் எஸ்இஓ படிக்கிறீங்களா, இந்த 13 கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு ஏன் ஆர்டிக்கலுக்கு உங்கள் வெப்சைட்லேருந்து லிங்க் தருவீங்க. தட் இஸ் கால்ட் பேக் லிங்கிங். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து உங்ககிட்ட இப்போ இந்த ஆர்டிக்கல் இருக்குது பார்த்து நீ சஜஷன் கொடுன்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா பேக் லிங்க் கொடுக்குறது ஒரு ரகம்னா, இப்போ நான் எங்கேயோ போட்டு வச்சுருக்கேன், ஏதோ ஒரு இடத்துல சோஷியல் மீடியாவில் போடுறேன், இதில் போடுறேன், எப்படியோ நீங்கள் இதை பார்க்குறீங்க, அந்த ஆர்டிக்கலை பார்க்குறீங்க, நீங்களாக பார்க்குறீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நீங்களாகவே எனக்கு பேக்லிங்க் தரலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் இருந்து எஸ்இஓ ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இன்டர்வியூ, இந்த 13 முக்கியமான கொஷின்ஸ் இருக்குப்பா அப்படின்னு நீங்களாக கொடுக்கலாம். அதுதான் நேச்சுரல் ஆர் ஆர்கானிக் பேக்லிங்கிங். அதைத்தான் கூகுள் லவ்ஸ். அதுதான் உண்மையான சரியான அணுகுமுறைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். இப்போ நானே என்கிட்ட இருக்கிற 13 கேள்விகள்னு போய் சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க, உடனே பேக்லிங்க் கொடுக்க மாட்டாங்க. அது ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராசஸ். அதை பற்றிய முழு வீடியோ பின்னாடி போடுறேன், நிச்சயமாக பாருங்கள். அதாவது இதுலேயே வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் எனக்கு பேக்லிங்க் தரதும் நீல் பட்டேல் இல்லை மோஸ் மாதிரி அத்தாரிட்டி வெப்சைட்ஸ் பேக்லிங்க் தரதும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் எனக்கு பேக்லிங்க் தந்தாலும் எனக்கு எஸ்இஓ ஸ்கோர் ஏறும் என்னுடைய இது. அதுவே இப்போ நீல் பட்டேல் பார்க்குறாரு ஏதோ ஒரு இடத்துல, 13 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அபவுட் எஸ்இஓ அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் வெப்சைட்டில் இஃப் யூ வாண்ட் செக் இட் அவுட் அப்படின்னு போட்டு என்னுடைய அந்த லிங்க்கை கொடுத்தார் அப்படின்னா இட்ஸ் பிக்கஸ்ட் அத்தாரிட்டி டு மீ, ரைட்? கூகுள் என்ன நினைக்கும், நீல் பட்டேல் மாதிரி பெரிய இன்ஃப்ளூயன்சரே, டிஜிட்டல் குருவே வந்து என் ஆர்டிக்கலுக்கு லிங்க் கொடுக்குறாரு அப்படின்னா திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஸோ வர்த் அப்படின்ட்டு இட் வில் பூஸ்ட் அப் மை ரேங்கிங். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பேக்லிங்க்ஸ் வாங்குறது பேர் தான் லிங்க் பில்டிங் ஆர் பேக் லிங்கிங். இதைத்தான் ஆஃப் பேஜில் நம்ம மெயினாக பண்ணுவாங்க. இது 2வது எஸ்இஓ. ஃபைனல் எஸ்இஓ, 3வது எஸ்இஓ என்னென்னா டெக்னிக்கல் எஸ்இஓ. அதாவது உங்கள் வெப்சைட்டோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீடு, உங்கள் வெப்பேஜ் ஸ்பீடு ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா யூஆர் கோன் லாஸ் அ பிக், ஓகேங்களா? அடுத்து வந்து உங்கள் சைட் ஸ்ட்ரக்சர் கண்ணாமலான்னு இருந்துச்சுனாலும் சரி, க்ரால் பண்ணும்போது உங்களுக்கு க்ராலருக்கு தெரியாது அடுத்து என்ன வருது, அதுவும் மிகப்பெரிய இதாக போயிடும். சைட் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. க்ராலிங் அண்ட் இண்டெக்ஸிங், ஏன்னா நீங்கள் ரேங்க் பண்ணணுன்னாவே உங்கள் வெப்சைட்டை கூகுள் பாட்டோ இல்லை அதர் பாட்ஸ் ஹேவ் டு க்ரால் அண்ட் இண்டெக்ஸ் இட். அதுக்கப்புறம் தான் ரேங்கிங்னு போகுது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கோடிங் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெட்டா டைட்டில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் இஸ் த டைட்டில், வாட் இஸ் த டைட்டில் அண்ட் வேர் இட் வில் பி இன் தி HTML கோட்.
ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் டெக்னிக்கல் எஸ்இஓ. ஸோ இந்த 3 எஸ்இஓ சொன்ன மாதிரி 12 எஸ்இஓ இருக்குது. பட் ஸ்டில் ஆஸ் அ பிகினர் இந்த 3 எஸ்இஓவையும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டு தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செட் ஆஃப் எஸ்இஓஸ்ங்க. சரிங்களா? சரி, இப்போ ஃபைனல் பார்ட். அதாவது நீங்கள் எஸ்இஓ படிக்கணும், கேரியராக எடுத்து ஜாப் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த பார்ட் ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு கவனிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக அது ஃப்ரீ ரிசோர்ஸாக தான் இருக்கணும். நீங்கள் இப்போ தான் எஸ்இஓ ஆரம்பிக்கிறீங்க, இல்லை படிக்கணும், இல்லை கற்றுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இப்போயே ஒரு டிஜிட்டல் கோர்ஸை காசு கொடுத்து போய் பார்க்குறதோ, இல்லை படிக்கிறதோ, இல்லை ஒரு இபுக்கை காசு கொடுத்து வாங்குறதோ தயவு செஞ்சு வேணாம். அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இல்லை 45 டேஸ் ஆச்சும் ஃப்ரீயாக நிறைய ரிசோர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. யூடியூப்பில் இருக்குது, பிளாகாக இருக்குது, டெக்ஸ்டாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருந்து ஒரு ரிசோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு மோஸ் பிளாக் பிடிக்குது அப்படின்னா அந்த மோஸ் பிளாக் எடுத்துக்கோங்க. இல்லை நீல் பட்டேல் அவருடைய பிளாக் பிடிக்குதா, வெல் அண்ட் குட், நீல் பட்டேல். இல்லை யூடியூப்பில் இந்த சேனல் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்களா, எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் எஸ்இஓ சேனல் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுனாலும் ஒன்று எடுத்துட்டு ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஈச் அண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எப்படி சொல்கிறாங்க, ஆன் பேஜ் எப்படி பண்ணுறாங்க, சைட் ஆடிட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத முழுசாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு எஸ்இஓ பற்றிய ஒரு புரிதல் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன டிஜிட்டல் என்ன கோர்ஸ் போகலாமா, இல்லை இப்படியே கண்டினியூ பண்ணலாமாங்கிற அந்த ஸ்டெப்பை எடுங்க. ஸோ இதுக்கு முக்கியம் பெஸ்ட்டு ஃப்ரீ ரிசோர்ஸ். தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரீ ரிசோர்ஸ் எந்த ஃப்ரீ ரிசோர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.